சாச்சா மனுஷன் நிம்மதியா வீட்டுல தூங்க முடியுதா? எங்க போயிட்டு வந்தா? தானே தானே சரியா சரியா உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு என் தூக்கத்தை கெடுக்காதன்னு. மூதாய் 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 எனக்கு சஷ்டி அதனாலதான் சாமி பாட்டு போட்டு பூஜை பண்ணேன். ஏண்டி இந்த வீட்டுக்கு படி இழக்கிற பரமசிவனே நான் தான். உன்னோட பணிவடைகள்லாம் எனக்கு முழுசா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை போட்டா உங்க சாமி என்ன கோச்சு போறா? மரமண்டா மரமண்டா மரமண்டா. சாரிங்க. என்னது? சாரிங்க. லண்டன் இளவரசி அப்படியே இங்கிலீஷ் வாயிலிருந்து வருமோ? வேற எது வராதோ? அப்படிதானுங்க. மன்னிச்சுக்கோங்க, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். அந்த பயம் இருந்தோம். போய் காப்பி கொண்டா. எடுத்துட்டாங்க. இங்கிலீஷ் ஏடா பிரகாஷ், நம்ம கிட்டே இங்கிலீஷ். நாம யாரு எவ்வளவு பெரிய ஆள்னு இவளுக்கு எங்க தெரிய போகுது? ஒரு காபி படுத்துறீங்க. நேத்து காபில சுகர் இல்ல, முந்தா நேத்து டெக்கேஷன் அதிகம், இன்னைக்கு சூடே இல்ல. உன்னை எல்லாம் சனியா 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 எனக்கு வந்து சேர்ந்து இருக்குது பாரு. சரி சரி, பாத்ரூம்ல ஹீட்டர் போட்டியா? பாத்ரூம் எனக்கு கழிப்பறையில எல்லாம் தயாரா இருக்கு. தாங்கள் சென்று குளித்து விட்டீர்கள் என்றால் எல்லாம் சரியாக இருக்கும். பாத்ரூம்னு வாயில வராதா தமிழ்? அதுவும் தூய தமிழ். சரி போய் என் சட்டைய அப்படியே கத்தி மாதிரி மொட்டை மொட்டை மொட்டன்னு அயன் பண்ணி போ. என் மேல உள்ள கோபத்துல இருக்குது சட்டைய தீச்சு ஓட்ட போட்டு விட்டுறாத. நான் புதுசா பேன் பண்ணி போ. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். ஏய் ராணி, எங்கடி டவல? எடுத்து வந்துட்டேங்க. அம்மா சோப்பை எங்க வைக்கிறது என்னன்னு தெரியல. மேல சோப் எடுத்து வா. அச்சோ மறந்துட்டேங்க. எடுத்து வந்துட்டேங்க. இந்தாங்க. சீக்கிரம் வா. இந்தாங்க. டென்ஷன் காலங்காத்தாலே டென்ஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டிய வேலை. தண்ணி எனக்கு தெரியாம இப்ப விலகிடுங்க. விலகிறேன். இப்ப சரியா இருக்காங்க. எனக்கு நீங்க குளிச்சுட்டு வாங்க. சும்மா நோய் நோய் நின்றுக்காத வந்துடுறேன். உள்ளதாங்க ஒரு நிமிஷம் எடுத்து வந்துருங்க. எங்க இந்த பாட்டு தாங்க. ஆமா என் ஷூ எங்க? ஷூ ஷூ தான் இருக்குங்க. எடுத்து வந்துடுங்க. இந்தாங்க ஷாக்ஸ். இந்த கலர் தானே? இரு எல்லா பொருளை உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா என் குடி கிளாஸ் எங்க? கிளாஸ் கிளாஸ் இருக்குங்க. டேபிள் கிட்ட இருக்கு. எடுத்து வந்துடுங்க. வேண்டாம் வேண்டாம், எனக்கு குடி கிளாஸ் போடுற மூடு இல்ல. ஆமா என் பேக்கு பேக் தான் எடுத்து வந்துட்டேங்க. தையே அவசரத்துல கைக்கோல புரியாது. இந்தாங்க. டென்ஷன் 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 ஒரே டென்ஷன். நான் போய் ஆஃபீஸ்ல சாப்பிட்டுறேன். சாப்பாட எடுத்து சரிங்க, ரெடி பண்ணிடுறேன். ஆமா டேய் பசங்க அம்மா சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. சாப்பாடு எடுத்து வா சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வந்து. ஏண்டி உனக்கு
எத்தனை வாட்டி சொல்றது எல்லா வேலையும் முன்னாடி செஞ்சு கூடாதா டென்ஷன் டென்ஷன் இருக்கிற போது போய் நிறுத்துடா. என்ன நடக்குதுங்க? அப்பா 7 நாள் கழிச்சு தயாராதீங்க அப்புறம் என்ன நடந்தது ஏன் பேசாதீங்க டேய், எதுல தேவையில்லாத விஷயம்? என் மருமகளை நீ கை நீட்டி அடிக்க போவேன், ஆனா நான் கேட்க கூடாதா? மாமா இல்ல மாமா தப்பெல்லாம் என் மேலதான் சரிங்க தப்பெல்லாம் என் மேலதாங்க அப்பா, தப்பு ஒத்துக்கிட்டியா இப்ப வர தப்பு ஒத்துக்கிட்டாங்க அப்பா சாமி சரிங்க நான் தப்ப ஒத்துக்கிறேன் மணி ஆயிடுச்சு நீங்க ஆபீஸ்க்கு பார்த்து போங்க யூஸ்லெஸ் ஃபாதர் நானி, என்னமாச்சு? ஏன் அவன் உன்னை அடிக்க வரான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா எப்போ பழுதான் ராத்திரி ஆனா லேட்டாக வருது காலையிலடா ஆஃபீஸ்க்கு பரபரன்னு பறக்குது என்ன மாமா பண்ணது சரி மாமா இது மறக்கணும் நீங்க வாங்க நம்ம சாப்பிட போலாம் அம்மாடி நானி, உன் மேல எனக்கு எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா? ஆனா அவன் உன்னை அடிக்க வரான், உன் தரப்பு நியாயத்தின் எடுத்து சொல்லலாம் இல்லையா? மாமா எங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி என்கிட்ட அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா வார்த்தைகளோட மதிப்பு தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாது மௌனமா இருக்கணும்னு சொல்லுவாரு அதனால நான் இப்படி இருக்கிறதா நல்லது நான் வாதம் பண்ண போனா உங்க பிள்ளைங்கிட்ட வீண் விவாதம் தான் பண்ணுவாரு எதுக்கு குடும்பத்துல பிரச்சனை அம்மா ராணி, உங்க மனைவியை அடையிறதுக்கு அவ என்ன புண்ணியம் பண்ணியிருக்கானோ இல்லையோன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். அதனாலதான் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா வந்திருக்கா. இங்க பார், அவன் என்ன கோபமா திட்டுனாலும் பேசினாலும் என்ன அன்பா ஒரு மருமகளா இல்ல இல்ல என் மகளா இருந்து என்னை பார்த்துக்கிறீங்க, ரொம்ப பெருமையா இருக்குமா. ராணி, இது உறவுக்காரங்க கூட இருக்கும்போது அவங்க அருமை தெரியாதுமா. ஆனா அது இப்ப புரியாது, போக போய் சரியாரா. ஆமா, நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல மாமா ஏய், வா 2 பேரும் சேர்த்து சாப்பிடுவோம். வாங்க மாமா சாப்பாடு எடுத்துக்கிறேன்